ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் வந்து 36 சைஸு ஜாக்கெட் கட்டிங், நேர் கட்டிங். இப்போ உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். போன வீடியோவில் பேக் சைடு கட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ கீழ்ப்பக்கம் வந்து எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. சைடில் பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கம், கீழ்ப்பக்கம் வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த மார்க் பண்ணதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ வந்து சென்டர் பாயிண்ட், நிப்பிள் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, 36 இன்ச்சு பாடி, அதை 4 டிவைட் பண்ணா 9 இன்ச்சு வரும். 9 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க, 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க. இதுதாங்க மக்களே நிப்பிள் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இப்போ சென்டர் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அப்புறம் பாருங்க, இப்போ பேக் சைடு பேக் பீஸ்க்கு அந்த டாட் வந்து இப்போ போட போகிறோம். பேக் டாட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு டாட்டு. இது பேக் சைடு பீஸுக்கும் பாருங்க 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுருங்க. சரிங்களா? அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே டாட் இறக்குனா போதும் 1 இன்ச்சுக்கு. சரிங்களா? பாருங்க, வீட்டில் ஒரு இடத்துல கூட தள்ளி விடாமல் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு க்ளீனாக 1 பை 1 உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கோடு போட்டுருங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் கோடு போட்டுருங்க. அது ஸ்ட்ரெயிட்டு இந்த சைடு. சரிங்களா? இப்போ வந்து பாக்ஸுங்க மேலே எண்ட்லேயும் கோடு போட்டுருங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு கழுத்துக்கு நம்ம ஒரு பாக்ஸு போட்டாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம வந்து பாருங்க எல்லாத்துக்கும் வீல் மார்க் பண்ணிருங்க. மறக்காம வீல் மார்க் பண்ணாதான் நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு அந்த மார்க் தெரியும். எல்லா இடத்துக்கும் வீல் மார்க் பண்ணலாம். பாருங்க, அடுத்த அளவு பாருங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் சைடு லென்த்துன்ட்டு அப்புறம் ஊக்கு பட்டியில் பாருங்கள் லென்த் எவ்வளோ இருக்கு பாருங்க. எவ்வளோ லென்த் இருக்குன்னா 7.5 இன்ச்சு லென்த் இருக்குது. அது கூட 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8.25 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் சைடு லென்த்துக்கு. அப்போது மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கழுத்து இறக்கும். எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? எவ்வளோ லென்த் இருக்கோ அப்படியே விட்டுருங்க. அப்போ நம்ம கழுத்து இறக்கம் ஏறக்குறைய கிடச்சிடும். இப்போ பாருங்க, பட்டியுடைய லென்த் பாருங்க, அளவு ஜாக்கெட்டில் 3.25 இன்ச்சு இருக்குது. நீங்கள் 3.25 இன்ச்சு அதே 3.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. பட்டியில் எவ்வளோ இருக்கோ அதே 3.25 இன்ச்சுங்க. மீதி எவ்வளோ இருக்கு பாருங்க, மீதி 5 இன்ச்சு இருக்கும். 5 இன்ச்சு கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 6 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. பார்த்தீங்களா? மீதி வந்து 5 இன்ச்சு இருக்குங்க பேலன்ஸு. அது கூட 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிடுது. அப்போ 6 இன்ச்சு வரும். சரிங்களா? 5 + 1 = 6 இன்ச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 6 இன்ச்சு இருக்கா? அப்போது 6 இன்ச்சு இறக்கம் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இப்போது அடுத்த மார்க் பாருங்கள். அடுத்த மார்க் வந்து 36 இன்ச்சு பாடியை 3 டிவைட் பண்ணுங்க. இது எதுக்காகனா ஃப்ரண்ட் டாட் கண்டுபிடிக்கிறதுக்காக. 36 இன்ச்சை 3 டிவைட் பண்ணோன்னா 12 இன்ச்சு வரும். 12 இன்ச்சு கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க, 13 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த 13 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணுங்க. மேலேருந்து கீழே 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கீழே ஒரு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? 36 இன்ச் பாடி, அதை 3 டிவைட் பண்ண 12 கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணுங்கள், 36 இன்ச்சு வந்துடும். 13 இன்ச்சு வந்துடும். சாரி. சரிங்களா? பாருங்க, இப்போ வந்து
பட்டி பேக் சைடு அளவு பாருங்கள். ஃப்ரண்ட் பட்டியுடைய பேக் சைடு அளவு 3 இன்ச் இருக்குது. அப்படியே 3 இன்ச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஏறக்குறைய சென்டருக்கு கோடு போட்டுருங்க. ஏறக்குறைய எல்லா மார்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா மார்க் எங்கெங்கே மார்க் பண்ணோமோ அங்கே வீல் மார்க் போடுங்க. இந்த வீல் மார்க்கு ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் போடுங்க. மக்களே, நம்முடைய டார்கெட் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தையல் கலைஞரை உருவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம் மக்களே. இதுக்கு நீங்கள் தான் ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி மக்களே. பாருங்கள், ஒரு இடத்துலையும் வீல் மார்க் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வீல் மார்க் போட்டுட்டு பாருங்கள், நம்ம ஆம்ஹோல் சைடு கட் பண்ணிடுங்க. ஆம்ஹோல் சைடு கட் பண்ணுங்க. மேலே ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க, சக்கா மார்க் பண்ணுறங்க. இப்போ வந்து ஆம்ஹோல் சைடு அதே மாதிரியே கட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த எண்டுக்கு வந்தோடனே ஒரு 1/4 இன்ச்சு மேல் பக்கம் தூக்கி வெட்டுங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த எண்டுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருங்க. நம்ம 1.5 இன்ச்சு ஒரு சக்கா மார்க் பண்ணிடுங்க. அந்த 1.5 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேல் பக்கம் தூக்கி வெட்டுங்க. அது எதுக்கானா, அது டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு நேராகி அமைஞ்சிடும். சரிங்களா மக்களே? நம்ம சேனலில் வந்து எல்லா வித தையலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தையல் பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் மக்களே. எல்லா டவுட்டுக்கும் நான் கிளியர் பண்ண நான் கடமைப்பட்டுள்ளேன் மக்களே உங்களுக்காக. பாருங்கள், இப்போது நம்ம வீல் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அந்த வீல் மார்க் பண்ண இடத்துல எல்லாம் மார்க்கிங் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்கள், நம்ம ஒரு இடத்துல வீல் மார்க்கு மிஸ் பண்ணிட்டோம். அதுக்காக மறுபடியும் வச்சுட்டு ஒரு வீல் மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், மேல் பக்கம் இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த கோடு வருதுங்களா? அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீல் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த வீல் மார்க் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட முடியும், சென்டர் கோடு. சரிங்களா? பாருங்கள், சென்டராக ஒரு கோடு போட்டுருங்க. இதுதான் கிரேஸ் லைன் கோடு. சரிங்களா மக்களே? இந்த கோடு வந்து கிராஸாக தான் வரும். அதை பற்றியும் ஒன்று யோசிக்காதீங்க. அந்த கழுத்து அகலம் வந்து 2.25 வச்சுருக்கு. அதே 2.25க்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், கீழ் சைடு நம்ம வந்து கழுத்து வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம கழுத்து அகலம் கொடுக்கலாம். பாருங்கள், கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள், 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். கழுத்து அகலம் பாருங்கள், அந்த 2 கிராஸையும் அப்படியே கிராஸ் கோட் போடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த நெக் ரவுண்டு எடுத்து வர முடியும். பாருங்கள், நெக் ரவுண்டு எவ்வளோ அழகாக கிடைக்கிது பாருங்கள். நெக் ரவுண்டு நம்ம எதில் வேணுமானா, அகலமாக வேணும்னா அகலமாக கட் பண்ணலாம், ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக கட் பண்ணலாம். பாருங்கள், அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம கட் பண்ணலாம். இப்போ வந்து ஆம்ஹோலுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. சரிங்களா? ஆம்ஹோல் ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு, அதுக்கு ஒரு மார்க் போட்டாச்சு. பாருங்கள், இப்போது இந்த ஃப்ரண்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அது கோடு வரும். பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட் கார்டு பாருங்கள், இந்த பேக் பீஸ் அப்படியே வச்சு முதல்ல இருந்த மாதிரியே வச்சு அந்த ஸ்ட்ரெயிட் கோடு அப்படியே கீழே இழுத்து விடுங்க. பாருங்கள், அது அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு தான் வரும். பாருங்கள், நம்ம மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் லைக் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மக்களே. உங்கள் ஆதரவு வந்து என்றைக்கும் எனக்கு தேவை மக்களே. இன்னும் மென்மேலும் உங்கள் ஆதரவு அளிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. பாருங்கள், கீழ்ப்பக்கம் வந்து அந்த அப்படியே எக்ஸ்ட்ரா அப்படியே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணிடுங்க.
பாருங்கள். இப்போது நெக் சைடு நம்ம கொஞ்சம் அகலமாகவே கட் பண்ணலாம். இன்னும் அகலம் வேணுனாலும் கட் பண்ணலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தா போல் நம்ம கட் பண்ணலாம் மக்களே. பாருங்கள், இப்போ வந்து தனியாக இந்த பீஸ் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் மக்களே, சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணி நம்ம அந்த சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த கிரீஸ் லைன் போட்டுக்கோ இல்லைங்களா, பாருங்கள் அந்த கிரீஸ் லைன்லேருந்து பாருங்கள் அந்த இப்போ மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது கரெக்டாக அந்த கிரீஸிங் லைனில் மடிச்சிருங்க. மேல் பக்கம் அந்த மார்க் இருக்கு பாருங்கள், மேல் பக்கம் ஒரு சக்கா வெட்டிடுங்க, கீழ்ப்பக்கமும் ஒரு சக்கா வெட்டிடுங்க. மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சக்கா வெட்டினதை நேராக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு மடிப்பு கொடுங்க. வேறு ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே மடிப்பு கொடுங்க. மடிப்பு கொடுத்தோடனே பாருங்கள், இந்த பக்கம் இந்த சக்கா வெட்டியிருக்கோம் சக்காவுக்கும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் அங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு சக்கா, இங்கே ஒரு சக்கா, இந்த மார்க்கும் சென்டர் சக்கா மார்க்கும் பாருங்கள். எண்டில் நம்ம 1.5 இன்ச்சு அகலமாக வச்சோம் இல்லைங்களா, அங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட் எண்டு கோடு, இந்த கோடு 3 கோடையும் ஒரே நேர்கோட்டில் கோடு எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா, 3 கோடும் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் கோடு எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். சரிங்களா, இப்போ வந்து இது ஒரு 1.25 இன்ச்சு டாட் பிடிங்க. பாருங்கள், இது ஒரு டாட் வந்து ஒரு 1.25 இன்ச்சு டாட் பிடிங்க. பாருங்கள், இப்போ வந்து இதிலேருந்து ஒரு இன்ச்சு கீழே சென்டர் டாட்லேருந்து 1 இன்ச்சு நம்ம வந்து மெயின் டாட் பிடிக்கணுன்னா 1 இன்ச்சு கீழே இறக்கி பிடிங்க. மேலே அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சானா நம்மளுக்கு கப் சைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வரும். அதனால் 1 இன்ச்சு கீழே இறக்க சொல்லியிருக்கேன். ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் மேலே வரைக்கும் பிடிக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து 1.5 இன்ச்சு சுற்றியும் 1.5 இன்ச்சு மேல் பக்கம் மேல் டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சென்டர் டாட்லேருந்து சரிங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அதையும் அங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு டாட்டு, மொத்தம் 3 டாட் வருங்க. இந்த டாட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு க்ளோஸாக எடுத்துகிட்டு போனான்னா ஷார்ப்பாக கப் சைஸ் கிடைக்கும். ஷார்ப்பாக வேண்டாம், கொஞ்சம் அகலம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும்னா நீங்கள் அந்த 1.5 இன்ச்சுன்றதை கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, 1.5 இன்ச்சு மீடியம் எல்லாத்துக்கும் நீங்கள் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே கால் இன்ச்சு டாட் பிடிங்க. அக்கல் சைடையும் ஒரு 1/4 இன்ச்சு டாட்டு, ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு டாட் பிடிங்க. அவங்க கப் சைஸு தகுந்தாப்பில் டாட் பிடிங்க. அவங்க கப் சைஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், இப்போ ஒரு மார்க் பண்ண பாருங்க, எல் சைடு இந்த மார்க் வந்து நம்ம பட்டி வெட்டும்போது தேவைப்படும். இந்த மார்க் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு ஃபினிஷிங் டச் பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு ஃபினிஷிங் டச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஃபினிஷிங் டச்சில் தான் அதோடைய ஃபிட்னஸ்ஸே கிடைக்கும். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு இங்கே கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு நெக் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த நெக்கு இன்னும் அகலமாக எடுத்துகிட்டு வாங்க. அப்போ வந்து அந்த ஃபினிஷிங் அகலம் ஜாஸ்தி கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடு அகலம் கிடைக்கும். மேல் பக்கம் ஷோல்டரில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணுங்கள். இந்த 1/4 இன்ச்சு கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு இறங்காமல் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து ஆம்ஹோல் சைடு வாங்க, ஃப்ரண்ட் பாகத்தில் ஒரு 1/4 இன்ச்சு இதை கட் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம என்றைக்கும் குடச்சி வெட்டணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்காக ரொம்ப நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.